கிளாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட்டான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு தான். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு இதை நான் ரொம்ப சுலபமான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் கடல மாவு. கடல மாவு எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் மீதி பொருட்களையும் அளந்துக்கலாம். 1 கப்பு கடல மாவுக்கு 1.5 கப்பு சுகர், 2 கப்பு நெய். மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தட்டில் கொஞ்சம் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மைசூர் பாக்கு ரெடி ஆனதுமே சட்டுன்னு நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது கூட எடுத்து வச்சிருக்கிற கடல மாவை சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். கடல மாவு கலர் மாறக்கூடாது, ஆனால் அந்த பச்சை வாசனை போகணும். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். 5 நிமிஷம் வறுத்தாச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு ஆறுனதும் இது மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிங்க இல்லாமல் இந்த மாதிரி மாவு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாவு கூட நம்ம 2 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப்பு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங்க இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். ஒன்றரை கப்பு சுகருக்கு 3/4 கப்பு தண்ணி. அளவெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் மைசூர் பாக்கு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சுகர் கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம், ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு. கொஞ்சமாக சுகர் எடுத்து இந்த 2 விரல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும். இது கரெக்டான பதம். இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கைவிடாமல் இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு நெய்யை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நெய் நல்லா மைசூர் பாக்கு இழுத்துட்ருக்கு. இன்னொரு கரண்டி நெய்யும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நெய் விட்டுறேன். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் 5 நிமிஷம் இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். 5
இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நம்ம இதை ஈவன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மைசூர் பாக்கு ஆறுனதும் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நான் பீஸ் பண்ணிக்கிறேன். மைசூர் பாக்கு பீஸ் போட்டாச்சு. இது நல்லா 1 மணி நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். மைசூர் பாக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சதுமே கரையக்கூடிய நம்முடைய மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ரொம்பவும் சூப்பராக வந்திருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த ரெசிபியை செய்கிறவங்க கூட ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். வர தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. Eat healthy and stay healthy. Thank you.